ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஸ்கின், அதாவது உங்கள் ஃபேஸில் வந்து பிளாக் மார்க்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோம் ரெமடியாக வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து எப்போதும் வந்து ஷைனிங்காக இது பண்ணலாம். நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் இது பயன்படுத்தும் போது ரொம்ப வந்து ஒரு க்ளோயிங்காக எஃபெக்டிவான இதாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பட் ரோஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பன்னீருக்கு பதிலாக டேரெக்டாக வந்து பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷைனிங் தரும். செகண்ட் வந்து பீட்ரூட், ஒரு நல்ல கலரிங்கை வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கேரட் வந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி காய வச்சுருக்கேன். இதுவும் நல்லா க்ளோயிங் தரும். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு, உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஒரு கூலிங்னஸ் கொடுத்து உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப பிரைட்டாக வச்சுக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள், அதாவது பெண்கள் எல்லாருமே வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். அதுவும் கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே வந்து அந்த டார்க் மார்க், இந்த டார்க்காக இருக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ரொம்ப க்ளோயிங்காக காட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கருமை இதெல்லாம் போய் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட் ஸ்கின்னை வந்து தரும். இப்போ பார்த்தீங்கன்னா பட் ரோஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா நிழல்லே வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணதை அந்த பெட்டல்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரோஸ்லேருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு அதில் உள்ள சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸையும் லைட்டாக கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு தேவையான அளவு, இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு எவ்வளோ போடுறோமோ அதே அளவு குவான்டிட்டியில் தான் வந்து நம்ம வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸையும் எடுத்துக்கணும். பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 வந்து எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஸ் வந்து ட்ரை ஆனாலுமே அந்த பன்னீரோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து சரியாக காயில் ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சன்லைட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து நிறைய வச்சுருக்கேன், பட் நான் அரைக்கிறதுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதாவது அப்பப்போ ஒரு வீக் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது போட்டிருக்கேன். அடுத்து வந்து பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரட், அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் நல்லா ட்ரையாக இருக்கணும், நல்லா வெயில் எல்லாத்தையும் காய வைங்க, அப்போ தான் வந்து பவுடர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியை நல்லா வந்து வெயிலில் காய வச்சு, அதாவது சன்லைட்டில் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து பிடிக்காது, மாவும் வந்து ரொம்ப நைஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிருக்கிறது வந்து நல்ல நைஸ் பவுடராக தான் வந்து அரைச்சிருக்கோம். ஏன்னா பீட்ரூட் கேரட்லாம் போடுறப்ப அதனுடைய ஸ்லைசஸ்லாம் வந்து குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணக்கூடாது, இதை நல்லா சலிச்சு தான் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு நைஸாக அரைச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த நைஸ்க்கு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப வந்து ஃபேஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜாடியிலோடதையும் வந்து நம்ம வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து மேரேஜ் வந்து சூனாக வச்சுட்டாங்க, நான் வந்து ஃபேஷியல் பண்ண முடியாது லாக்டவுனில் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வீக்லி வந்து ட்வைஸ், அதாவது டெய்லியுமே வந்து இப்போது ஒரு 10 டேஸ் இருக்க மேரேஜ்க்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இதை வந்து டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி வந்து நான் ஆட் பண்ணுறேன். நார்மல் மஞ்சளுக்கும் கஸ்தூரி மஞ்சளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கஸ்தூரி மஞ்சள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக அரைச்சதுக்கும் கஸ்தூரி மஞ்சள் போட்டு அரைச்சதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இந்த பவுடர் வந்து எல்லோ கலர் இருக்குது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி அரைச்ச ஜூஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். பீட்ரூட், கேரட் இதெல்லாம் போட்டதுனால, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டதுனால நம்ம அதோடு சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் போடுறப்ப நல்ல ஒரு எல்லோயிஷாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அந்த பீட்ரூட், கேரட் இதனுடைய சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப பன்னீர் போட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா தேவையே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நல்ல ஒரு எஃபெக்டிவாக தரும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் சொல்லுங்கள். நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு நான் செஞ்சு வச்சு அப்ளை பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் வந்துச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நார்மல் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேர்டோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகி தான் வரும். பாருங்கள், கலர் பாருங்கள். நம்ம பீட்ரூட், கேரட்டு, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டதுனால பன்னீர் ரோஸ் வந்து ஆல்ரெடி கலர் தரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலரிங்காக இருக்குது. இதை நல்லா ஹேண்டில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. செமையாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து தெரியாது, ஒரு 2-3 நாள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோயிங்கை கொடுக்கும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே 1 வீக்கு முன்னாடியே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிப்பேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த உங்கள் அந்த சின்ன சின்ன டார்க்காக உள்ள பிம்பிள்ஸ்லாம் போயிட்டு அந்த டார்க்காக உள்ளதெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு க்ளோயிங்காக தரும். நீங்கள் அந்த ஸ்க்ரப் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தினஸ் கிடைக்கும். என் கை வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது நான் இதை போட்டோன்னே உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இது மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அன்புடன் ரேஷ்மா எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.